அசோசியேஷன் கிரஷர் வைஸ் பிரசிடன்ட் மது பேசுறேன். நாங்க போன மாசம் இந்த மாசம் 11ஆம் தேதியில இருந்து கால ரேட்ல நிப்பாட்டிருக்கோம். கவர்மெண்ட்ல 2 டாக்ஸ் இம்போஸ் பண்ணிருக்காங்க. ஒரு லேண்ட் டைன் டாக்ஸ் 90 ரூபாய் இம்போஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு டாக்ஸ் கியூபிக் மீட்டர் டன்னேஜா கன்வெர்ட் பண்ணாங்க. அது 2.75 கன்வெர்ட் பண்ணிட்டா அது ரொம்ப பாதிக்கப்படுது. இதனால 16ஆம் தேதி தமிழ்நாடு மொத்தமா வேலை நிப்பாட்டம் செஞ்சிருக்கோம். நம்ம பேச்சுவார்த்தைக்கு கூடுதல் சுமூகமா முடிச்சு கொடுத்துருன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப ரிக்வெஸ்ட் ரொம்ப அம்பலா கேட்டுருக்கோம். இது நம்ம ஒசூர்ல இருக்கிற தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாருக்கும் பயங்கரமான பாதிக்கப்படுது. இது டைரக்டா ஒரு 10,000 தொழிலாளர்கள் நமக்கு வேலை செய்யறாங்க. மறுமரமா இன்டைரக்டா ஒரு 30,000 தொழிலாளர்கள் இருக்காங்க. இது அரசாங்க கவர்மெண்ட் கொண்டு போயிட்டு சீரம் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப அம்பலா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கொள்கிறோம். இது வரைக்கும் எத்தனை லாரி நீங்க நிக்குது? 3000 லாரி நிக்க செய்து வரைக்கும். இது வரைக்கும் உங்ககிட்ட எத்தனை பேர் தொழிலாளர்கள் வேலை பார்க்கறாங்க? இது வரைக்கும் ஒசூர்ல மட்டும் ஒரு 10,000 தொழிலாளர்கள் இருக்காங்க. அதிகமா எங்க உங்களுக்கு கனிம வளங்கள் அதிகமா எங்க அனுப்புறீங்க? அதிகமா நாங்க கர்நாடகாவுக்கு போகுது, நம்ம மாவட்டத்துல போகுது, எல்லா மரத்துக்கும் போகுது சார். நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறீங்க? இழப்பு இப்ப எவ்வளவு ஏற்படுது? இன்னைக்கு பல கோடியா சார். நீங்க இந்த போராட்டத்தை கையில் எடுத்து 14ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கோம் சார். தொடர்ந்து இப்ப எத்தனை நாளைக்கு நடக்குது? அரசாங்கம் நம்ம கோரிக்கை நிறைவேறிக்கும் இந்த போராட்டம் நடக்கும் சார். காத்திருப்பு போராட்டம். ஆமா. உங்க பேர் சார்? மதுவங்க. மாவட்டம் கல்குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக அனைத்து தொழிலாளர்களும் இந்த இடத்தில் ஒன்றிணைந்து 16ஆம் தேதி முதல் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் ஏற்கனவே குவாரி குத்தகை எடுத்திருக்கும் குவாரிகளுக்கு டன்னேஜாக இருந்த கியூபிக் மீட்டராக இருந்த கியூபிக் மீட்டர் என்பதை இன்று டன்னேஜாக உயர்த்தி, அதே மாதிரி லேண்ட் பேரிங் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய டாக்ஸை இமிடியேட்டாக 90 ரூபாய் உயர்த்திருக்காங்க. இது வரைக்கும் அது மாதிரி டாக்ஸ் கிடையாது. இது 90 ரூபாயாக உயர்த்தி இன்று மக்கள் தொழிலே செய்ய முடியாத கிரஷர் மற்றும் குவாரி உரிமையாளர் யாரும் தொழிலே செய்ய முடியாத நிலைமைக்கு தமிழ்நாடு போடுச்சு. காரணம் என்னன்னா, இது வரைக்கும் நம்ம எடுத்து ஓரளவுக்கு பர்மிட் போட்டுருங்க. அந்த பர்மிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்னைக்கு விலைவாசி அந்த ரேட்டும் கொடுத்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு உடனே ஒரு டன்னேஜுக்கு 90 ரூபாய் கொடுத்தா கிட்டத்தட்ட ஒரு லோடுக்கு 4000 ரூபாய் உயருது. அந்த 4000 ரூபாய் உயரும்போது வெண்பை வெளியில் விற்க முடியாது. 100 ரூபாய் கூட வித்தா இதை மக்கள் செலுத்திக்குவாங்க. அதே மாதிரி 1000 ரூபாய் 4000 ரூபாய் ஒரு லோடுக்கு 4000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வித்தா எந்த இடத்துலயும் தொழில் நடக்க முடியாது. அதே மாதிரி யாருமே வாங்க மாட்டாங்க. இந்த கிரஷர் தொழிலும் இதுக்கு மேல் நடக்காது. அதனால இந்த 90 ரூபாய் லேண்ட் பேரிங் டாக்ஸும் இந்த கியூபிக் மீட்டர் இருந்தது டன்னேஜா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. அதையும் அரசாங்கம் தயவு செஞ்சு வாபஸ் வாங்கணும்ட்டு பணிவுடன் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். காரணம் என்னன்னா, இதனால ஒரு 10,000 தொழிலாளர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை மட்டும், அதே தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான ஆளுங்க. அதே மாதிரி கட்டுமான பொருள்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டும் ஒரு 50,000 பேர் இருக்காங்க. தமிழ்நாடு மாவட்டம் ஒரு 25 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க. இதனால அரசாங்கம் பாதி இன்னைக்கு தொழில் நடக்குதுன்னா பாதி தொழில் இந்த கட்டுமானத்தினால நடக்குது. அதே மாதிரி அதுக்கு உறுதுணையா கிரஷர் மற்றும் குவாரிகள் இருக்கு. இது எல்லாமே நல்லபடியா நடக்கணும். ஒரு மக்கள் வாழ்வாதாரம் கரெக்டா இருக்கணும்னா இன்னைக்கு அரசாங்கம் இந்த உடனடியா ஏற்றிருக்கிற டாக்ஸை உடனே நாங்க எங்களுக்கு ரிட்டர்ன் எடுத்துட்டு மக்களுக்கு ஒரு சுமூகமான விலையை கொடுக்கணும்ன்றதுனால இன்னைக்கு எல்லாருமே 16ஆம் தேதியில இருந்து வேலை நிறுத்தம் ஏற்படுறோம். இந்த வேலை நிறுத்தம் இப்படி போனா இந்த 10,000 பேர் தொழிலாளர்களும் சாப்பிட முடியாது. அதே மாதிரி கட்டுமான பொருள் இருக்கிற 25 லட்சம் பேர் தமிழ்நாடு மூலம் 25 இருந்து 50 லட்சம் பேரும் யாருமே சாப்பிட முடியாத நிலைமைக்கு போயிடும். அதனால அரசாங்க கவனத்தில் எடுத்து இந்த உடனடியாக ஏற்றி இருக்கிற டாக்ஸ் உடனடியாக திரும்ப பெற்று மக்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்துற வகையில செஞ்சு கொடுக்கணும். இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்க இந்த இடத்துல காத்திருப்பு போராட்டம் கண்டிப்பா நடத்துறோம். அதுக்கு அரசாங்கம் நாங்க ரெக்வஸ்ட் தான் கேட்கறோங்க. அரசாங்கத்தை நாங்க ரெக்வஸ்ட் கேட்டு இதை மக்களுக்கு எங்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தி தரணுன்றதுனால தான் இதை உடனடியாக திரும்ப தரணும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த திரும்ப பெருமுறை நாங்க இந்த இடத்துல காத்திருப்பு போராட்டம் கண்டிப்பா நடத்துறோங்க. இதே மாதிரி தமிழ்நாடு போல எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு தமிழ்நாடு மொத்தம் யாருமே நடத்த முடியாது. உடனடியே இருக்கிற டாக்ஸுக்கு 90 ரூபாய் ஒரு டன்னுக்கு ஏற்றிட்டா 4000 5000 கூட போறதுனால யாருமே தொழிலே செய்ய முடியாது. இந்த தொழிலை செய்ய முடியாத நிலைமைக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதனால முதலமைச்சர் அவர்களும் அரசாங்கமும் கவனத்தில் எடுத்து இதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று கிருஷ்ணகிரி மாவட்டம் கல்குவாரிகள் சங்க தலைவர் S.R. ரம்பங்கன் அவர்களும் துணைத் தலைவர் மதன் சார்பையும் மற்ற கிரஷர் உரிமையாளர்கள் மற்றும் குவாரி சார்பாக இந்த இடத்துல எல்லாம் கூடி இருக்கிறோம். இந்த வரி உயர்த்தி இருக்காங்க இல்ல, இப்ப இந்த பில்டர்ஸ்க்கு எல்லாம் தெரியுமா இது எவ்வளவு? கண்டிப்பா பில்டர்ஸ்க்கும் தெரியும். பில்டர்ஸ் எல்லாரும் எங்க கிட்ட டெய்லி
எங்களுக்கு மெட்டீரியல் வேணும், இந்த மாதிரி இந்த மாதிரி நிறுத்திருக்காங்க அவங்களும் கேக்குறாங்க. எப்ப இந்த மாதிரி ஒரு லோடுக்கு 3000 4000 கூட வந்தா நீங்க கொடுக்க முடியுமான்னு கேட்கலாம். கண்டிப்பா எங்களால கொடுக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற எஸ்டிமேட்டுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு போட்டுருக்கீங்க. இதை நீங்க 15 லட்சமா எங்க கையில் ஆக்க முடியாது. இதனால யாரும் எந்த தொழிலாளர்கள் வீடும் கட்ட முடியாது. ஏன்னா எவ்வளவு ஏழை குடும்பங்கள் இன்னைக்கு வீடு கட்ட வேண்டியது இருக்கு. அதே மாதிரி கட்டுமானம் இன்னைக்கு ரோடுகள்ல இருந்து மற்றபடி அரசாங்க வேலைகள் நிறைய அரசாங்க வேலைகளும் பாதிக்கப்படுது. இதனால மக்களும் பாதிக்கப்படுறாங்க. சிறுபான்மை மக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் வீடு கட்டுறவங்க இன்னைக்கு 15 லட்சம் ரூபாய் உடனடியே கட்ட முடியாது. ஏன்னா இன்னைக்கு எல்லா விலைவாசியும் எங்க உயர்ந்து நாடு எங்க உயர்ந்து போயிட்டு இருக்கு. அந்த விலைவாசம் கட்டுப்படணும்னா அரசாங்கம் எங்களுக்கு உதவி பண்ணணும். ஏன்னா நாங்க ஆல்ரெடி குவாரி லீஸ் எடுத்து எல்லாமே சுமூகமா ஓரளவுக்கு கஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல நீங்க 10,000 நம்மளுக்கு உயர்த்தி கேட்டா எக்காரணம் தொழில் செய்ய முடியாதுன்றதுனால தான் இந்த இடத்துல நிக்கிறோங்க. ஏன்னா தொழில் செஞ்ச முடிஞ்சா கண்டிப்பா நாங்க வேலை நிறுத்தம் செஞ்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இந்த தொழில் செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறோங்க. உடனடியாக அரசாங்க கவனத்தில் எடுத்து இதை எங்களுக்கு திரும்ப பெற்று நல்வழி காட்டணும் என்று இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 14ஆம் தேதி இது வரைக்கும் பாருங்கன்னா ஒரு ஒசூர்ல மட்டும் ஒரு 25 கோடி இந்த 50 கோடி வரைக்கும் லாஸ் ஆயிடுது. தமிழ்நாடு மட்டும் நூற்றுக்கணக்கான கோடிகள் இதுக்கு தொழிலாளர்கள் இருந்து எல்லாருமே. ஏன்னா தொழிலாளர்கள் சாப்பிட முடியாத நிலைமை. ஒரு நாள் இருந்தா ஓகே, ஒரு வார கணக்கில் 10 நாள் இருந்தா அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? எல்லாரும் 100 500 அன்னைக்கு சம்பாதி சாப்பிடுற ஏழை மக்கள் தான். இந்த ஏழை மக்கள் இன்னைக்கு கட்டுமானம் மட்டும் பாதிக்குது, நாளைக்கு லாரியில இருந்து மத்த எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. அதனால இது ஒரு செயின் லிங்க் மாதிரி. ஆனால் அரசாங்க கவனத்திற்கு இதை உடனடியாக திரும்ப பெற்று எங்களுக்கு நல்வழி காட்டணும் என்று. வழக்கமா ஒரு லாரி வந்து ஏற்கனவே இப்ப வரி ஏத்துறதுக்கு முன்னாடி ஒரு லாரி லோடு ஜல்லி எம்சாண்டு இந்த மாதிரி எல்லாம் எவ்வளவு போய் நின்றுச்சு ஒரு லோடுக்கு? ஒரு டிராக்டர் ஒரு யூனிட் 2200 ரூபாய் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அரசாங்கம் அந்த 90 ரூபாய் ஏற்றி இருக்கிறதுனால 5 டன் வருது. 5 டன்னுக்கு ஒரு டன்னுக்கு 90 ரூபாய்னா அதே 450 ரூபாய். அதே ஒரு லாரி அனும்போது ஒரு 4000 ரூபாய், பெரிய வண்டி ஒரு 4000 கூடுதலாம். அந்த மாதிரி ஒரு வீடு கட்டுறதுக்கு 10 பேர் 40,000 50,000. அதனால எல்லாமே அது நம்ம உண்மையாத்தனா மற்றபடி எல்லாரும் செயலிங் மாதிரி இது ஏறிதான் தரும். கண்டிப்பா இது அரசாங்க கவனத்தில் எடுத்து எங்களுக்கு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு எங்களுக்கு தமிழ்நாடு அசோசியேஷன் சார்பாகவும் ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க. ஏன்னா எல்லாருமே நிறுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி எங்க மாவட்ட தலைவரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதனால நாங்க எல்லாரும் காத்திருக்கிறோம். கண்டிப்பா அரசாங்கம் நல்ல முடிவு எங்களுக்கு கொடுக்கும் என்ற நம்பிக்கையில இங்க காத்திருப்போம். உங்க பேரு? சி అలగేసం. నాళ్ళు వచ్చి ఒక ఎంక్యూబ్కి 1.75 అని క్యాలిక్యులేషన్ చేస్తా ఉండ్రి. ఇప్పుడు వచ్చి దాన్ని 2.75 తీసుకండ్రి. ಯಾವ ತರ తీసుకండ్రి అని మాకు తెలియదు. అది ఎవరిని విచారించి ಯಾವ ತರ ఒక ఎంక్యూబ్ ఎంత వస్తుంది, ಯಾವ ತರ అది రియాలిటీ ఏమి, ఒక ఎంక్యూబ్ ని కట్ చేసి దాన్ని ఎత్తుకపోయి తూకమేసి తీయాల్సి ఆమెకు ల్యాండ్ బేరింగ్ ట్యాక్స్ తీస్తారు. అది వేరే స్టేట్లలో వచ్చి పర్మిట్ కి 60 రూపాయలు అంటే కన్నా ఇది ఒక 5% 10% వస్తుంది. అంటే ఒక 5 రూపాయలు ఇంకా 10 రూపాయలు వస్తుంది ల్యాండ్ బేరింగ్ ట్యాక్స్. మాకి 60 రూపాయలు పర్మిట్ అయితే 150 రూపాయలు ల్యాండ్ బేరింగ్ 90 రూపాయలు ల్యాండ్ బేరింగ్ ట్యాక్స్ చేసినారు. అంటే 150% ఎక్సెస్ అయ్యా మనకి. దాన్ని ఇంకా మేము బిజినెస్ చేసేకైతే లేదు. ఈ క్రషర్ నమ్మకని 1,00,000 జనం వసూరులో పనిచేస్తా ఉన్నారు. వాళ్ళకి వాళ్ళ ఫ్యామిలీలు నమ్ముకోండి, వాళ్ళకంతా చాలా తొందర అవుతా ఉంది. ఇప్పుడు ఈడే చూస్తా ఉన్నారు ఎట్లా ఎంత జనము కుట్టని ఉంది అని. దీన్ని సర్కారము ఈ ప్రాబ్లం ని అయినంత దీనిన బగేరించాలని కోరుకుంటా ఉన్నారు. ప్రకాష్ రెడ్డి.